ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க மனசுல உண்மையில என்னதான் ஓடிட்டு இருக்கு? அவங்களுக்கு உங்கள பிடிச்சிருக்கா இல்லையா? இந்த ஒரு குழப்பம் நம்மள பல பேருக்கு வாழ்க்கையில ஒரு தடவையாவது வந்திருக்கும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாம அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உண்மையை தான் பார்க்க போறோம். அவங்க சொல்லாம சொல்ற விஷயங்களை அவங்க உடல் மொழி மூலமா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். முக்கியமா அவங்களுக்கு உங்க மேல ஈர்ப்பு இருக்குன்னு காட்டி கொடுக்கிற 4 முக்கியமான ரகசிய சிக்னல்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஏன்னா பாருங்க, வாயில ஒருத்தர் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா அவங்க உடல் அது எப்பவுமே பொய் சொல்லாது. அவங்களுக்கே தெரியாம அவங்களோட உண்மையான உணர்ச்சிகளை அது அப்படியே காட்டி கொடுத்துடும். நாம தான் அந்த சின்ன சின்ன க்ளூஸை கவனிக்காம விட்டுறோம். சரி, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோமா? ஆல்பர்ட் மெஹராபியன்னு ஒரு நிபுணர் ஒரு விஷயம் சொல்றாரு. அது என்ன தெரியுமா? நம்மளோட உணர்வுகளை நம்ம மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுல நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு வெறும் 7% தான் பங்கு இருக்கா. வெறும் 7% தான். நம்மளோட குரல் அந்த டோனு டோர் 38%. ஆனா மீதி இருக்கிற 55% அது முழுக்க முழுக்க நம்மளோட உடல் மொழிதான். பாத்தீங்களா எவ்வளவு பவர்ஃபுல்லுன்னு? இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எவல்யூஷன் அண்ட் ஹியூமன் பிஹேவியர்னு ஒரு ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்தா அவங்க கிட்டத்தட்ட 13 விதமான சிக்னல்களை அவங்களுக்கே தெரியாம அனுப்புறாங்களாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்மள பல பேர் அந்த சிக்னல்களை சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாம பார்க்க போற இந்த சிக்னல்கள் எதுவுமே அவங்க வேணும்னே செய்யறது கிடையாது. இது ஒரு ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன். ஒரு ஈர்ப்பு ஏற்படும் போது அவங்களுக்கே தெரியாம அவங்க உடம்பு காட்டி கொடுக்குற உண்மை. அதனாலதான் இதுக்கு இவ்ளோ சக்தி. சரி, முதல் ரகசிய சிக்னலுக்கு வருவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது அவங்களுடைய கழுத்து. ஆமாங்க, கழுத்து தான். உங்ககிட்ட பேசும்போது அவங்க கழுத்தை எப்படி வச்சிருக்காங்கன்றதுல தான் முதல் ரகசியமே அடங்கியிருக்கு. ஒரு பெண் உங்ககிட்ட பேசும்போது தலையை லேசா ஒரு பக்கமா சாய்த்து அவங்க கழுத்தை இப்படி வெளிப்படுத்துறாங்கன்னா, அவங்க உடல் மொழி உங்களுக்கு ஒரு ரகசிய மெசேஜ் அனுப்புதுன்னு அர்த்தம். அந்த மெசேஜ் என்னன்னா, நான் உங்ககிட்ட பாதுகாப்பா உணர்றேன், நான் உங்களை நம்புறேன். இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான சைக்காலஜி இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புலயே கழுத்து எவ்வளவு முக்கியமான சென்சிட்டிவான ஒரு இடம். அங்கதான் கரோட்டிட் தமனின்னு சொல்ற முக்கியமான ரத்த குழாய் இருக்கு. அதனால நமக்கு ஏதாவது ஆபத்துன்னு தோணுச்சுன்னா நாம இயல்பாவே நம்ம கழுத்தை மறைக்க தான் பார்ப்போம். ஆனா ஒருத்தர் உங்க முன்னாடி அதை திறந்து காட்டுறாங்கன்னா அது முழுமையான நம்பிக்கையோட ஒரு உச்சக்கட்ட அடையாளம். சோ அடுத்த தடவை நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது இதை கவனிச்சு பாருங்க. தலையை ஒரு பக்கம் சாய்க்கிறாங்களா, இல்லைன்னா முடிய ஒதுக்கி விட்டு அவங்க கழுத்தை உங்ககிட்ட காட்டுறாங்களான்னு பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சிக்னல். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ 2வது சிக்னலுக்கு போவோம். இதுவும் ரொம்பவே நுட்பமான ஒரு விஷயம். 2வது ரகசிய குறிப்பு அவங்களுடைய மணிக்கட்டு. ஆமா, இது அவங்க மனநிலையை பத்தி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லும். அவங்க உங்ககிட்ட பேசும்போது அவங்க உள்ளங்கைய மேல் நோக்கி மணிக்கட்டு நல்லா தெரியற மாதிரி வச்சிருக்காங்களா? அப்படி செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரே அர்த்தம்லாம், நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கல, நான் ரொம்ப ஓப்பனா இருக்கேன், நீங்க சொல்றத நான் முழுசா கவனிக்கிறேன். நம்ம கழுத்தை போலவே மணிக்கட்டும் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதி தான். நம்ம பதட்டமா இருக்கும்போது இயல்பாவே கைகளை மூடி மறைச்சுப்போம். ஆனா ஒருத்தர் உங்க முன்னாடி கைகளை திறந்து மணிக்கட்டை காட்டுறாங்கன்னா அது அவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையையும் நேர்மையையும் தான் காட்டுது. இதை நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம். ஒருவேளை அவங்க கன்னத்துல கை வச்சு நீங்க பேசுறத கேட்கலாம், அப்போ அவங்க மணிக்கட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். இல்லனா பேசும்போது செய்யற இயல்பான சைகைகள்ல கூட இது வெளிப்படும். இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளூக்களை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சாலே போதும். சரி, இப்போ நாம பார்க்க போற சிக்னல் ஒருவேளை இருக்கிறதுலயே ரொம்பவும் உண்மையான ஒரு சிக்னல்னு கூட சொல்லலாம். அது எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய பாதங்கள்ல. ஆமாங்க, ஏன்னா நம்ம உடம்புலயே நம்ம கட்டுப்பாட்டுல ரொம்ப கம்மியா இருக்கிற ரொம்ப நேர்மையான ஒரு பகுதி நம்ம கால்கள் தான். இது ரொம்ப சிம்பிள். அவங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க பாதங்கள் நேரா உங்களை நோக்கி இருந்துச்சுன்னா அவங்களோட முழு கவனமும் முழு ஆர்வமும் உங்க மேலதான் இருக்குன்னு அர்த்தம். ஆனா அவங்க முகம் உங்களை பார்த்தாலும் பாதங்கள் வேற திசையிலையோ இல்ல வெளியே போற வழியை நோக்கியோ இருந்துச்சுன்னா அவங்க மனசு அந்த கான்வர்சேஷன்ல இருந்து வெளியேற துடிக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு பின்னாடியும் ஒரு சிம்பிளான அறிவியல் இருக்கு. ஒருத்தர் மேல நமக்கு ஈர்ப்பு ஏற்படும் போது நம்ம மூளையில டோபமைன் ஒரு ஹார்மோன் சுரக்கும். அது ஒரு விதமான சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அந்த எனர்ஜியில தான் அவங்களுக்கே தெரியாம அவங்க கால்களை லேசா ஆட்ட ஆரம்பிப்பாங்க. அது அவங்க மனசுல இருக்கிற ஆர்வத்தோட ஒரு நேரடி வெளிப்பாடு. இப்போ கடைசியா 4வது மற்றும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிக்னல், அது அவங்களுடைய உடல் திசை. ஒருத்தரோட உண்மையான கவனம் எங்க இருக்குன்னு இது அப்பட்டமா காட்டி கொடுத்துரும். ஒரு பெண்ணுக்கு உங்க மேல உண்மையான ஆர்வம் இருந்தா அவங்க வெறும் தலைய மட்டும் உங்க பக்கம் திருப்ப மாட்டாங்க. தன்னோட முழு உடலையும், அதாவது அவங்க மார்பு, தோல் பட்டனி எல்லாத்தையும் உங்களை நோக்கி திருப்புவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்களோட 100% கவனமும் இப்போ உங்க மேலதான் இருக்கு.
இது ஏன் ஒரு பெரிய விஷயம்னா நம்ம மார்பு பகுதி தான் இதயம் நுரையீரல் மாதிரி முக்கியமான உறுப்புகளை எல்லாம் பாதுகாக்குது. அதனால நமக்கு ஒரு இடத்துல பாதுகாப்பே இல்லைன்னு தோணுச்சுன்னா நம்ம இயல்பாவே உடலை குறுக்கிப்போம். ஆனா ஒருத்தர் தன்னோட முழு உடலையும் திறந்து உங்களை நோக்கி நிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே அர்த்தம் தான், அவங்க உங்களை முழுசா நம்புறாங்க. இது கூடவே இன்னும் சில விஷயங்களையும் கவனிக்கலாம். அவங்க உங்களை நோக்கி லேசா குனிஞ்சு பேசுறது, இல்லனா தங்களை அறியாமலே அவங்க ட்ரெஸ்ஸையோ முடியையோ சரி பண்றது, இதெல்லாமே அவங்க உடல் உங்க கவனத்தை ஈர்க்க முயற்சி செய்துங்கிறதுக்கான சின்ன சின்ன அறிகுறிகள் தான். ஓகே, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த சிக்னல்களை நாம எப்பவுமே தனித்தனியா பார்க்க கூடாது. இது ஒரு பசில் மாதிரி. எல்லா துண்டுகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது தான் நமக்கு முழுமையான படம் கிடைக்கும். நாம பார்த்த இந்த 4 விஷயங்களையும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாமா? 1 கழுத்து, இது நம்பிக்கையை காட்டுது. 2 மணிக்கட்டு, இது வெளிப்படைத்தன்மையை காட்டுது. 3 பாதங்கள், இது உண்மையான ஆர்வத்தை காட்டுது. 4 உடல் திசை, இது முழு கவனத்தையும் காட்டுது. அப்போ இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, இதுல ஒரே ஒரு சிக்னல் மட்டும் தெரிஞ்சா அது ஒருவேளை தற்செயலா இருக்கலாம். ஆனா இதுல 3 இல்ல அதுக்கு மேற்பட்ட சிக்னல்கள் ஒரே நேரத்துல நடக்குதா, அப்போ நீங்க உறுதியா நம்பலாம் அவங்க மனசுல உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குன்னு அர்த்தம். அவங்க உடல் மொழிங்கிறது ஒரு அழகான ரகசிய மொழி மாதிரி. அதை நாம சரியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா வார்த்தைகளால வர்ற பல குழப்பங்களை ஈஸியா தவிர்க்கலாம். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க இதுக்கு முன்னாடி கவனிக்காம விட்ட இந்த மாதிரி ரகசிய சிக்னல்கள் எத்தனை இருக்கும்? உங்க அனுபவங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.